those deep I fried guess chicken நான் wings உங்க from கேட்டு பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா those deep fried chicken wings from பஸ்லாம் last night. எடுக்கலான்னு நம்ம டைமண்ட் சொன்னோம். டைம் இருந்துச்சு. சரின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா சரின்னு பஸ் முடிஞ்சிருச்சு. புது பஸ் வந்துருச்சு. இதுக்கு தான் நம்ம ஸ்பின் பண்ண போறோம். வாங்க ஸ்பின் பண்ணலாம். 319 டைமண்ட் கேட்குது. நம்ம அதை கொடுத்து போட வேண்டாம். நம்ம போய் ஸ்பின் பண்ணியே எடுக்கலாம். நமக்கு போன வாட்டி 40 டைமில் கொடுத்தானுங்க அப்படின்ட்டு நம்ம ஸ்பின் பண்ணலாம் தான் போனேன். சரின்னு ஒரு நம்ம 40 டைமண்டுக்கு போடலாம் சர்வர் பண்ணி விட்டு அப்படின்ட்டு 40 டைமண்ட் ஒரு ஸ்பின் போட்டேன். பழக்கம் போல பார்த்தீங்கன்னா நமக்கு டோக்கனாக அள்ளி கொடுத்தா ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா டோக்கனாக கொடுத்துறாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொடுக்க மாட்டான்ட்டு நம்ம அதை தொட்டுக்கிட்டே இருந்தோம். அப்படியாச்சும் கொடுத்துட்றாரு. இந்த 10 கொடுத்துட்றா அப்படின்ட்டு லாபி போய் எமௌண்ட் கொடுத்துருவோம் அப்படிதான் ஒரு வாட்டி கொடுத்தான். அது மாதிரி ஒரு இது கோல்ட் ராயில் ஒரு ஸ்பின்னை போட்டு எடுத்து நம்ம போய் ஒன்றும் 2 ஸ்பின்னு போட்டு அப்படியே நம்ம கிட்ட போய் கைஸ் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். ஒரு 40 டைம் தான் போட்டேன். கொடுக்கல. நீங்கள் கொடுப்பான்னு தான் நினச்சிருப்பீங்க. கொடுக்கவே இல்லை கைஸ். ரொம்ப கஷ்டமாக போயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 77 டோக்கன் இருக்கு. இன்னும் 40 டைமண்ட் போட்டா 90 டோக்கன் வந்துட்டு நான் கூட எடுத்துட்டு போயிடலான்ட்டு ஸ்பின்னோட்டா ஃபுல்லாக ஒரு டோக்கனாக கொடுத்துட்டா மனசு உடஞ்சிட்டு 84 டோக்கன் வந்துட்டு அடுத்து 200 டைமண்ட் இருக்குது. இதில் என்ன பண்ணுறது? 200 டைமண்ட் வேறு நமக்கு வேணும். ஆமாம் கைஸ் பண்ணி இவன்ட்டு வருது. அதுக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. டேட் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டுக்கோங்க. சரின்ட்டு 40 டைமண்ட் போட வேணாம். நம்ம 9 டைம் தான் போடுவோம் அப்படின்ட்டு ஒரு டைமண்ட் போட்டு ஸ்கிப் பண்ணேன் கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. அடுத்து நான் திரும்பியும் உள்ளக போயிட்டு அப்படியே போயா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டோக்கன் எடுத்து வச்சிருந்தேன். 10 கொடுத்துதான் டோக்கனும் பஸ்ஸில் அப்படின்ட்டு நம்ம போய் 95 டோக்கன் இருந்துச்சு. இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போயா பஸ்ஸில் நம்ம போட்டுட்டோம் கைஸ். போயா பஸ் அவ்வளோக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுக்காட்டி தான் நானே போட்டேன். இது டோக்கன்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வச்சுருந்தேன். அதோட நானும் போட்டுட்டு இந்த கேர்ள் பண்டல் கொடுத்துருந்தானா அந்த கேர்ள் பண்டலில் கிளைம் வந்து உள்ளக போய் பார்க்கலான்னு போனால் கேர்ள் பண்டல் ஏதோ சொல்கிறதுக்கு தரமாக தான் இருந்துச்சு. அந்த பண்டலை சுற்றி அப்படியே வருது கைஸ். ஒரு எஃபெக்ட் மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் இந்த போயா பஸ் போட்டிங்கனால கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு இந்த போயா பஸ் பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்க யூடியூப் சேனலில். நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க கைஸ். எனக்கு ரொம்ப சப்போர்ட் தேவைப்படுது. சேர்த்து இந்த கிளியக்கா வச்சுட்டு போய் பண்டலில் போய் இந்த ட்ரெஷ்ஷை போட்டு வச்சா மக்க செதறது. இங்கே வரேன் கைஸ். பங்க மாதிரி ட்ரெஸ்ஸே. சரின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை கைஸ்.